வணக்கம் நண்பர்களே. பாதாம் முந்திரி நல்லதுதான். ஆனா எல்லாரும் தினமும் வாங்க முடியுமா? சாமானிய மக்கள்னால முடியாது. ஆனா அதே மாதிரி அதை விட கூடுதலான சத்துக்கள் கொண்ட குறைந்த விலையில கிடைக்கக்கூடிய சூப்பரான ஃபுட் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த 5 சூப்பரான ஃபுட் என்னென்ன? இது உங்க உடம்புக்கு தரக்கூடிய நன்மைகள் என்ன? இது உடம்புக்குள் உடம்பு பலத்தை தரும், மூளை சக்தியை அதிகரிக்கும், இதயத்தை பாதுகாக்கும், மிகவும் மலிவான விலையில கிடைக்கக்கூடிய 5 சூப்பரான நியூட்ரிஷன்ஸ் நிறைஞ்ச ஃபுட்டுகளை தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய ஒரு நட்ஸ் என்னன்னா அது வேர்க்கடலைங்க. வேர்க்கடலைய சில பகுதிகளில் நிலக்கடலை, சில பகுதிகளில் மலாட்டைன்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷ்ல பீனட், கிரவுனட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம கிராமத்துங்களுடைய சூப்பரான உணவு அப்படின்னு சொல்லலாம் வேர்க்கடலைய. இதுக்கு ஒரு நிக்நேம் கூட இருக்குது. அதாவது ஏழைகளுடைய பாதாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் அதிக அளவுல வேர்க்கடலையில இருக்குது. இதுல என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குதுன்னா புரோட்டீன்ஸ் இருக்குது, ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, நியாசின் இருக்குது, ஃபோலேட் இருக்குது. இதனால உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னா உடல் பலம் அதிகரிக்கும். அதாவது இன்ஸ்டண்டா ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. மூளையுடைய செயல்பாடை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. முக்கியமா ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை ஹார்மோனை பூஸ்ட் பண்றதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. ஆண்மை சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் எடையை அதிகரிக்கிறதுக்கும் இது உதவும். நல்ல கொழுப்புகள் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகள் நம்ம உடலுக்கு மிகவும் அவசியம். அந்த நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய புரோட்டீன் முட்டைக்கு நிகரானது. ஸோ முட்டை பிடிக்காதவங்க கூட டெய்லியும் நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டாவே போதும். ஸோ இந்த வேர்க்கடலையை எப்படி சாப்பிட்றது, அது ரொம்பவே முக்கியம். இவ்வளவு நன்மைகளும் உங்கள் உடலுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா அதுக்கு சாப்பிட்ற முறை சரியாக இருக்கணும். ஒன்று நம்ம வேக வச்சு அப்படியே எடுத்துக்கிறணும், இல்லைன்னா இரவுல தண்ணீர்ல ஊற வச்சு காலையில சாப்பிடணும், இல்லைன்னா வறுத்து சாப்பிடணும், இல்லைன்னா சட்னி வடிவில் எடுத்துக்கிறலாம். சுண்டல் மாதிரி அவிச்சு தாளிச்சு எடுத்துக்கலாம். அதிகமாக எண்ணெய் ஊற்றாதீங்க, உப்பு சேர்க்காதீங்க, காரம் சேர்க்காதீங்க. முடிஞ்ச அளவு எண்ணெய் சேர்க்காம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அப்போதான் முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடலுக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கடலை உருண்டை அப்படின்னு நீங்கள் டெய்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மெமரி ஷார்ப் கிடைக்கும், நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த ஞாபக சக்தி பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். ஸோ நல்ல ஊட்டச்சத்துக்களை கொண்டது இந்த கடலை உருண்டை. டெய்லியும் ஒன்று எடுத்துக்கிறங்க. அப்படி இல்லைன்னா பீனட் பட்டர் டெய்லி காலையில் சாப்பிடக்கூடிய உணவுகளோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் டெய்லி எடுத்துட்டு வரலாம். அடுத்த ஒரு சூப்பரான உணவு என்னன்னா கொண்டைக்கடலை தாங்க. இது பாடி பில்டருடைய ஃபேவரட் அண்ட் சூப்பரான ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் அதிக அளவில் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. புரோட்டீன், ஃபைபர், அயன், மெக்னீஷியம், விட்டமின் B6 இப்படின்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதனால ஜிம்முக்கு போகிறவங்க, உடலை ரொம்ப ஃபிட்டாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் அடிக்கடி இந்த ஒரு உணவை தான் எடுத்துக்குவாங்க. இது எடுக்கிறதுனால என்ன நன்மைனா மசில்ஸ் நல்லாவே க்ரோத் ஆகும். வெயிட் லாஸுக்கு இந்த ஒரு உணவு சப்போர்ட் ஆகும். முக்கியமாக பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கொண்டைக்கடலை பயன்படுது. டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, செரிமானத்தை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கு பயன்படுது. எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பயன்படுது. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா அந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ நீங்கள் ரொம்பவே ஆக்டிவாக இயங்க ஆரம்பிக்கலாம். ஸோ எப்படி இந்த சுண்டைக்கடலையை சாப்பிடணும் சரியான முறை அப்படின்னா ஒன்று வேக வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா இரவில் ஊற வச்சு காலையில் பச்சையாகவே சாப்பிடலாம், இல்லை ஸ்ப்ரவுட் முளைக்கட்டி வச்சு நம்ம சாப்பிடலாம், இல்லைன்னா சாலட்ல போட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா பாயில் பண்ணி நம்ம சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றாம செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. முன்னாடி காலத்துலனா கடினமா வேலை செய்யற மக்கள் இந்த ஒரு உணவை தான் முக்கியமா கிராமத்து மக்கள் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அவங்களுடைய எனர்ஜி இதுல தான் இருக்குது. அடுத்து வெஜிடேரியனுடைய புரோட்டீனுடைய கிங் யார் தெரியுமா? அவங்க தாங்க சோயா பீன்ஸ். சோயா பீன்ஸில் அதிக அளவில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ்னா ஹை ப்ரோட்டீன்ஸ், கால்சியம், அயன்,
ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஐசோஃப்ளேவினட்ஸ் இது எல்லாமே இருக்குது. இதனால என்ன நன்மைகள் கிடைக்கும்னா தசை வளர்ச்சிக்கு, எலும்புகள் பலமாக்குறதுக்கு, முக்கியமா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் பேலன்ஸை சரி பண்றதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படுது. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்றதுக்கு பயன்படுது. ஹேர் க்ரோத்துக்கு இந்த ஒரு உணவு சப்போர்ட் பண்ணுது. அளவாக தான் சாப்பிடணும். அதிகமாக எடுத்தால் டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அளவோடு நீங்கள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இதை எப்படி சரியான முறையில் சாப்பிட்ணுன்னா இதை வந்து நம்ம கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா நம்ம சோயா மில்க் எடுத்துக்கலாம். இதையும் ஸ்ப்ரவுட் மாதிரி எடுத்துக்கலாம். இதை நம்ம வேக வச்சும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். அடுத்து இனிப்பு விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஹெல்த்தியான ஆப்ஷன் இருக்குதுங்க. அதுதாங்க உலர் திராட்சை. இதை இங்கிலீஷில் ட்ரை கிரேப்ஸு இல்லை ரெசின்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம். கிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஹை நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னா அயன் இருக்குது, நேச்சுரல் சுகர் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதனால உங்கள் உடலுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா பிளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வீக்னஸ் குறையும், சோர்வு, தலை சுற்றுதல், மயக்கம் இது எல்லாமே சரியாயிரும். உங்களுடைய ஸ்கின் நல்லாவே க்ளோயிங்காக இருக்கும். செரிமானம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். எனர்ஜி ஒரு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இதை எடுக்க எடுக்க உங்களுக்கு அந்த நாள் முழுக்க நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் எளிதாக நடப்பீங்க. எளிதாக எல்லா வேலைகள். வயதானவர்கள் சிலர் நடக்கவே கஷ்டப்படுவார்கள். மாடிப்படி ஏறக்கூட ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவர்கள் எல்லாமே இந்த உலர் திராட்சையை எடுக்க எடுக்க நடக்க முடியாதவர்கள் கூட ஓட ஆரம்பித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு இது எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு உணவு. முக்கியமாக குழந்தைகளுக்கு இதை நீங்கள் ஹெல்த்தி ஸ்வீட் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். இதை எப்படி எடுத்துக்கலாம்? இதை எடுக்கிறதுக்கான சிறந்த முறைனா நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிறணும். ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். அதுதான் ரொம்பவே நல்லது. சும்மா வெறுமனமே சாப்பிட்றதுல முழு ஊட்டச்சத்துக்களும் கிடைக்காது. ஊற வைத்து காலையில் எடுக்கிறது உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அடுத்து நம்ம 5ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க பேரிச்சம்பழம். இதில் வந்து இயற்கையான எனர்ஜிகள் வந்து அதிக அளவில் இருக்குது. இயற்கையாகவே நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு பழம்னா அது பேரிச்சை பழம் தான். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா இது இயற்கையான சுகர் வந்து இதில் இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இதை எடுக்க எடுக்க உங்கள் உடலுக்கு உடனடியாக ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். ரத்த சோகை வந்து குறையும். அனிமியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகையை சரி பண்றதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. மூளைக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். டைஜஷன் அந்த செரிமானம் வேகமாகவே இயங்கும். ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு 2 இல்லைனா 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டால் போதும். எனர்ஜி வந்து நல்லாவே கிடைக்கும். அதிகமாக சாப்பிட வேண்டாம். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். இதை எப்படி எடுக்கலாம்? இதை சாப்பிட்றதுக்கான சிறந்த முறை என்னன்னா பால் கூட நீங்கள் டேட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நீங்கள் பால் குடிக்கும்போது சேர்த்து சாப்பிடலாம். இல்லைனா மார்னிங்கில் நீங்கள் வெறும் டேட்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நண்பர்களை இப்ப பார்த்த இந்த 5 உணவுகளுடைய ஒரு சின்ன சம்மரியை பார்த்துடலாம். வேர்க்கடலை வந்து ஸ்ட்ரென்த் பிளஸ் புரோட்டீனை கொடுக்கறதுக்கு பயன்படுது. சிக்பி அதாவது கொண்டக்கடலை வந்து மசில்ஸ் பிளஸ் வெயிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு பயன்படுது. சோயா பீன்ஸ் வந்து வெஜிடேரியன் புரோட்டீன்ஸை கொடுக்கறதுக்கு பயன்படுது. ரெசின்ஸ் அதாவது உலர் திராட்சை வந்து பிளட் பிளஸ் இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்க பயன்படுது. பேரிச்சம்பழம் வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி பிளஸ் அயன் அது இரும்பு சத்தை கொடுக்கறதுக்கு பயன்படுது. இந்த 5 உணவுகளும் குறைந்த விலையில கிடைக்கும். ஆனா ஹெல்த் பெனிஃபிட் வந்து பாதாம் முந்திரியை விட குறையவே குறையாது, அதிக அளவுல இருக்குது. பாதாம் முந்திரியை விட அதிக அளவுல ஊட்டச்சத்துக்கள் கொண்ட உணவுகள் தான் இந்த 5 உணவுகளுமே. ஸோ இனிமே இந்த 5 உணவுகளை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இனிமே இந்த உணவுகளை வாங்கி நீங்க ஆரோக்கியமா இருங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.